மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி வந்து நானா வந்து ஒரு ஒரு கல்லா எடுத்து நானா கட்டின வீடு, நானா செதுக்கின சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனா நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்துல. நானு, ஆர்கே செல்வமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இப்பெல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டோட இருட்டுல கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு, படிச்சு முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில மாணவன் ஆயிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும். என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பார்த்திபன் சார் ஷூட்டிங்ல இருக்கேன் இந்த வாகினி ஸ்டுடியோவில். நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்றாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார், எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 10:30 11 ஆகிடும் சார். சரி பரவாயில்ல, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களுக்கு முடிஞ்சது சார் அப்படின்றார். முடிஞ்சது அப்படின்னு 8:30 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். முடிஞ்சது அப்படின்னு, முடிஞ்சது சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன், முடிஞ்சது சார்னு சொல்கிறாங்க. சரி சார், தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்து சார் சொல்கிறேன். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வர்றார். ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியே சார், நாளான்னைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ், தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிட்டு 2 daysக்கு அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு, என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங் எல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட. மறைந்த என்னுடைய தகப்பனார் தேங்க்யூப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இன்னைக்கு ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஒரு சராசரி நடிகன், வேற வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாவே. இந்த மெட்ராஸ்கா இந்த படத்துல நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன், அவ்வளவுதான். இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்க மனசாட்சிக்கு தோன்றினா, நீங்க நல்ல படம்னு எழுதுங்க.